அமித் வந்திருக்காரு. ஸோ அமித்ன்றதை உங்களை நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். அவர் நிறைய சீரியல் ஆக்டர்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய சீரியல்ஸும் பண்ணியிருக்காரு. நேற்று கூட விஜய் டிவிலேருந்து அவங்க ஒய்ஃபோட ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருக்காரு. நம்ம குறைசியவங்களாம் இருப்பாங்க, இது ஒரு ஷோவில் வந்து நேற்று கூட வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காரு. அது தவிர்த்து வந்து இவர் வந்து ரீசெண்டாக அந்த ஹார்ட் பீட்னு இருக்குல்ல சீசன் 1, அதில் வந்து பயங்கர ஒரு வில்லன் கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஸோ வில்லன் கேரக்டர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. இவர் வில்லன் கேரக்டராக கரெக்டாக செட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த ஹார்ட் பீட்டில் வந்து வில்லன் கேரக்டராக பண்ணியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக கூட கொஞ்ச நாள் முன்னாடி கூட அந்த ரோல் வந்துருந்தார். ஸோ மதன் என்ற ரோல் வந்துட்டு அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டலேருந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டு சில இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க தம்பி உள்ள வந்துரு, அப்போ தங்கச்சி உள்ள வந்தார். ஃபேமிலியே வந்து இந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல் தான் டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த எபிசோட கூடிய விரைவில் முடிய போகுது, அடுத்த வாரத்தில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ அமித் வந்தார்னா கொஞ்சம் நல்லா விளையாடுவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. வில்லன் கேரக்டர் கொடுத்துருங்களா, அட்லீஸ்ட் அந்த ஒரு கொஞ்சமாக அந்த ஈர்ப்பு இருக்கும்ல. ஸோ இந்த கேரக்டர் பண்ணால் நம்ம இப்படி இருக்கலாம், வில்லனாக இருக்க சொல்லலை, பட் ஜெனுனாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறேன். ஸோ அவரோட கேம் நம்ம பார்த்தா தான் தெரியும்.